இதெல்லாம் எதுக்கு ஷாலு என்கிட்ட சொல்ற? போ, நீ போய் இதை உங்க அக்கா கிட்ட சொல்லு. உண்மையான ரீசனை அவங்க சொல்லுவாங்க. உங்க வீட்டுல நீங்க யாருமே ஏன் அவங்க கூட இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன் கூட நிக்கணும்? அவங்களுக்கு எதுவும் வேணும்னா அவங்க கூட ஏன் நிக்கணும் சொல்லு. ஷாலு, நாங்க ஒரு தப்பு பண்ணோம்னா அந்த தப்பை நாங்க ஏத்துப்போம். அதுக்காக நிச்சயமா வருத்தப்படுவோம். நான் ஹானஸ்டா சொல்லவா, லக்ஷ்மிக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. வேற வழி இல்லாம தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா நீ உன் மனச கேளு. உன் மனச நீயே கேளு. அக்கா உண்மையாவே சந்தோஷமா இருக்காளான்னு. ப்ளீஸ் ஷாலு, லுக், நான் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கேன். நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் அன்பா பதில் சொல்லிட்டு இருக்க. அதனால நீ என்ன ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீ என்ன தப்புன்னு ப்ரூவ் பண்ண பார்த்துட்டு இருக்க. ஆயுஷ், நான் உன்கிட்ட நோ ஷாலு, enough. I'm done now. நான் கெட்டவன் தானே? ஓகே, கெட்டவனாவே இருந்துக்கிறேன். ஆனா என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நீ உன்னை ஜட்ஜ் பண்ணு, உங்க அக்காவை ஜட்ஜ் பண்ணு. இங்க என்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அப்ப நான் பார்த்தனே அதெல்லாம் என்னது? தலையெடுத்து ஐ மீன் மலிஷ்கா, அவன் நிலைமையை பாரு. அவ கையில காயம் இருக்கு. தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா, வழியில இருந்தா. அதுக்கு என்ன மலிஷ்கா, இங்க பாரு, என் கண்ணை பாரு. என்னால உன்னை தாண்டி வேற யாரை பத்தியும் யோசிக்கவே முடியாது. ஐ எம் ஒன்லி யுவர்ஸ். ஓகே, சோ இதுக்கெல்லாம் ஜெலஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அதோட நான் ஒரு உண்மையை சொல்றேன். நான் ஜஸ்ட் அவளுக்காக கேர் பண்ணேன். அதுவும் உனக்காக தான். ஏன்னா உன்னால தானே அவ அப்ப காயப்பட்டா. உன்னை காப்பாத்த போய் தானே அவளோட கையில் அடிபட்டுச்சு. அதனால தான் நான் இதை பண்ணேன். ஒருவேளை இங்க வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா நான் பண்ணிருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் வெளியே போய் யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்தேன், சர்வன்ட். பட் யாருமே இங்க இல்லை. அதனால தான் உள்ள வந்து நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணேன். அதுவும் உனக்காக தான். உனக்காக. தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி. மலிஷ்காவை நீ தான் காப்பாத்தின. அவளுக்கு அடிப்படாம பாத்துக்கிட்டேன். தேங்க்யூ. சரி, பரவாயில்ல. கணக்கு சரியா போயிடுச்சு. இப்ப போலாமா? என்கேஜ்மெண்ட் ஆரம்பிக்க போகுது. அதோட நீ உன்னை இன்வைட் பண்ணிருக்கோம். அதனால வந்துரு. லெட்ஸ் கோ. இந்த லக்ஷ்மியோட தலையெழுத்து இருக்கே, இப்படி ஒரு மோசமான தலையெழுத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நிமிஷம் மகாராணினா அடுத்த நிமிஷமே வேலைக்காரி, ஒரு நிமிஷம் வீட்டு மருமக, அப்புறம் அடுத்த நிமிஷமே நீ யாரு? ஒரே நேரத்துல இவ்வளவு மரியாதை. ஆனா அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு விரட்டப்படுற. பிரச்சனை எல்லாத்துக்குமே ஷாலு தான் காரணம். என்ன? ஷாலுவாலதான் எல்லாமே நடந்திருக்கு. இவ மலிஷ்கா கூட சண்டை போட்டிருக்க கூடாது. அதனாலதான் எல்லாமே நடக்குது. லக்ஷ்மி அக்கா எல்லாமே உன்னாலதான் அனுபவிக்கிறாங்க. நிஜமாதான் டெல் பண்றியா? ஆமா சித்தி. மை காட், இந்த ஸ்டோரியில நான் ஒருத்தி மட்டும்தான் வில்லின்னு நினைச்சேன். ஆனா இங்க லக்ஷ்மியோட தங்கச்சியெல்லாம் வில்லியா நிக்கிறா. இல்ல சித்தி, அப்படிலாம் இல்ல. நான் அக்காக்கு விளக்கம் கொடுக்கலாம் தேவையில்லை. நீ என்ன பண்ணுவியோ தெரியாத. இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தி ஆகணும் ப்ளீஸ். பனி, நான் இப்ப என்ன செய்ய? தனியா இருந்து என்ன பண்ண முடியும்? சரி, யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேளு. ரிஷி மாமா இல்ல அக்கா கிட்ட போ. லக்ஷ்மி அக்கா கிட்ட போ. அவளுக்கு தைரியம் சொல்லு. அவளை தடுத்து நிறுத்த சொல்லு. அவளை நல்லா தூண்டி விடு. அப்புறம் அவளே வந்து நிறுத்திடுவா. ஷாலு, இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சுன்னா நாளைக்கு நிச்சயம் கல்யாணம் நடந்துரும். லக்ஷ்மி அக்கா ரிஷி மாமாவை லவ் பண்றா. நீ தானே இதை என்கிட்ட சொன்ன. அதோட இது உண்மையும் தானே. அக்கா மாமாவோட மனைவி, கணவன் மனைவி உறவா அக்கா எவ்வளவு மதிக்கிறான்னு உனக்கு தெரியும்ல. மாமாவுக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அக்கா உடைஞ்சு போயிடுவா. அவளால இதெல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? பாடுறதுக்கு அவகிட்ட ஏதாவது அர்த்தம் இருக்குமா? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். ஏதாவது பண்ண, ஆனா இப்பவே பண்ணு. எனக்கு தெரியாது. நீ இத போய் நிப்பாட்டியே ஆகணும். நான் இப்ப வரேன். ஏய் நில்லு. இவ எங்க போறா இப்ப? இது ஒரு மைண்ட்லெஸ் பொண்ணு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. தேங்க்யூ. ஷாலு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு கண்ணு தெரியல? அது இருக்கட்டும், எதுக்கு என் பின்னாலேயே சுத்திட்டு இருக்க? நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து நிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? இந்நேரம் என் ட்ரெஸ் அழுக்கா இருக்கும். நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த பாக்குற. அப்பதானே நான் மூட் ஆஃப் ஆவேன். என்ன பழி வாங்க பாக்குற, அப்படித்தானே? ஆனா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் பொருள் எனக்கு திரும்ப கிடைச்சாச்சு, அதுக்காக பழி வாங்குவியா? மலேஷ்கா, போதும், முடிச்சிட்டியா? என்ன மாமா இது? எப்படி போய் போய் இவ்வளவு பிடிச்சிருக்கா? ஷாலு, நாக்கு அடக்கி பேசு. ஏன் அடக்கி பேசணும்?
நீ என் மாமா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறியா? அதுக்காகவா? கொஞ்சம் யோசி மலிஷ்கா, உன்கிட்ட மூளை இருக்குன்னு நினைக்கிற. கொஞ்சம் யோசி. யார் இங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்? நீயா இல்ல நானா? சொல்ல போனா நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும். முதல்ல கூட சொன்னியே நன்றின்னு. இது என்னால தானே நடக்குது. இது நடக்கிறதுக்கு ரீசனே நான் தானே. டிவி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நீ என்ன சொன்ன? அக்காவும் மாமா பெர்ஃபெக்ட் கப்பல் இல்ல, அக்காவை பத்தி கண்ட மேனிக்கு பேசினல்ல. அப்பதானே அக்காவை தப்பு தப்பா எழுதுவாங்க. மாமாவோட உயிரை அக்கா காப்பாத்தின, அதை நீ மறைச்ச. நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நானே டிவி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொன்னேன். உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதையும் சொன்னேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட எல்லாத்தையும் இத பத்தி நான் சொன்னல. ஏன்னா உனக்கு தெரியணும். இந்த வீட்டுக்கு லேடிஸ் வந்தாங்களா, அவங்கள கூப்பிட்டதும் நான் தான். உன்னோட மூஞ்சில அவங்க கரிய பூசினாங்க. அதுக்கப்புறம் உன்னை சந்தோஷப்படுத்த மாமா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருல்ல. இந்த இடத்துல யாருக்கு யார் நன்றி சொல்லணும்? நீயே சொல்லு. நீயா இல்ல நானா? ஒரு செகண்ட் வெயிட். நீ சொல்றது எல்லாமே தேவையில்லாத பேச்சு தான். அன்னைக்கு வீட்டுக்கு அந்த லேடிஸ் எல்லாம் வந்தாங்களே, அவங்க எல்லாரையும் லட்சுமி தான் வர வச்சிருக்கா. அவதான் எல்லாத்தையும் சொல்லிருக்கா. அதோட மலிஷ்காவை அசிங்கப்படுத்தி கரிய பூசி எல்லாத்தையும் பண்ணது அவதான். மாமா இல்ல, இவகிட்ட அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நீங்க உங்களோட மனசாட்சியை கேளுங்க. உங்களோட லட்சுமி இதெல்லாம் பண்ணுவாளான்னு கேளுங்க மாமா. இப்பவாது நான் உன்கிட்ட வரேன்க்கா. காயம் பலமா இருக்கா? ரொம்ப வலிக்குதாக்கா? நான் இந்த வலிய கேட்கலக்கா, உன்னோட உள்ளுக்குள்ள இருக்க வலிய கேக்குறேன். அதுக்கு தானே நீயும் அழற. எல்லாரும் மலிஷ்கா கிட்ட போயிட்டாங்க, யாரும் உன்கிட்ட வரலல்ல? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரிஷி இங்க வந்திருந்தான். மாமா வந்தாரா? அவன் தான் எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணான். ஆனா வலியை குறைக்கிறதுக்கு பதிலா வலியை அவன் எனக்கு அதிகமாக்கிட்டு போயிட்டான். வந்து எனக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு போயிட்டான். என்ன? ஏன்னா அவன் எனக்காக ஒன்றும் உள்ள வரல, அவன் மலிஷ்காவுக்காக வந்தான். நான் மலிஷ்காவை காப்பாத்துறதுக்காக அவன் வந்தான். கணக்கு இப்போ சரியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். மலிஷ்காவுக்காக நான் பண்ணதுனால இவன் எனக்காக பண்ணிருக்கான். மாமா காயத்தை ஏற்படுத்திருக்காரு. ஆனா அப்புறம் தானே வந்தாரு. அதுக்கு முன்னாடியே நீ வருத்தமா இருந்த. நீ அழுதுட்டு வந்ததை நானும் பார்த்தேன். அதான் உன் பின்னாடியே நானும் வந்தேன். நீ கதவை திறக்கவே இல்லையக்கா. அக்கா உண்மையை சொல்லுக்கா, நீ எதுக்கு அழற? ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஷாலு. நடக்கிற எந்த விஷயமும் எனக்கு பிடிக்கல. நான் ரிஷி கிட்ட பல விஷயங்களை பார்த்திருக்கேன். அது எல்லாம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. என் கணவர் எப்படி இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு தெரியுமா? அவன் கணவனாவும் இருக்கணும், எனக்கு சாரதியாவும் இருக்கணும். ரிஷி கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்கு ஷாலு, எல்லாமே இருக்கு. நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ரிஷி எனக்கு கணவனா இருக்கும் போது நான் ரொம்பவே ஜாலியா இருந்தேன். மனசுல சந்தோஷம் நிறைஞ்சிருந்தேன். எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவன் எனக்கு சாரதியாவே இருந்தான். ஆனா இந்த நேரத்துல நான் என் கணவனையும் சாரதியும் 2 பேரையுமே இழந்து நிக்கிறேன். 2 பேரும் என்னை விட்டு விலகிட்டாங்க. ஷாலு, மலிஷ்கா ரொம்ப கரெக்டா தான் சொன்னான். ரிஷி ஒரு தடவை இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க மலிஷ்கா கையில போட்டுட்டா மலிஷ்காவோட அதிகாரம் அதிகமாயிடும், என்னோட அதிகாரம் குறைஞ்சிரும். உன் அதிகாரம் குறைஞ்சிரும் நினைக்கிறியா? அதுக்குதான் நீ இவ்வளவு வருத்தமா இருக்கியா? அக்கா அழாத. அக்கா ப்ளீஸ் அழாதக்கா. என்னால ஷாலு, நான் ஜஸ்ட் ரிஷிக்கு காட்ட விரும்பினேன். மலிஷ்கா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோன்னு நான் தான் சொன்னேன். ஆனா நேரம் நெருங்க நெருங்க எனக்குள்ள ஒரு சின்ன பயம் ஏற்படுது. எனக்குள்ள டென்ஷன் வருது. என் மனசுக்குள்ள என்னமோ உடையற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உள்ளுக்குள்ள என்னமோ செத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. அக்கா அழாதக்கா ப்ளீஸ். நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, உள்ளுக்குள்ள என்னோட இதயம் உடைஞ்சு போகுது. என்னால ஒழுங்கா மூச்சு கூட விட முடியல. ஷாலு, நான் ரிஷியை இழக்க விரும்பல. நான் என்னையே தடுக்க முயற்சி பண்றேன். ஆனா என்னால இத பண்ண முடியல. எனக்குள்ள அதே ஃபீலிங்ஸ் தான் இருக்கு. ஷாலு,
நான் ரிஷியை ரொம்ப நேசிக்கிறேன். நான் ரிஷியை ரொம்ப நேசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். இத்தனை விஷயங்கள் இவ்வளவு நாளா எப்ப நடந்துச்சு, ஏன் நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நடந்துருச்சு. நான் ரிஷியை ரொம்ப நேசிக்கிறேன். சரி அழாதக்கா. இதுக்கு மேலேயும் நான் அவனை நேசிச்சு என்ன ஆக போகுது? இனி நான் அவனை என்னதான் நேசிச்சாலும் ரிஷிக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. இதனால அவன் எதுவும் மாற போறது இல்ல. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு. எனக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு. நீ ஏன் என்கிட்ட இதை பத்தி சொல்லல? ஷாலு தான் பண்ணன்னு ஏன் சொல்லல? அன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே லக்ஷ்மி தான் காரணம்னு அப்படிதான் நாங்க எல்லாரும் நினைச்சிட்டோம். ரிஷி, இப்ப நீ எதுக்காக இதை பெருசுப்படுத்துற? அந்த ஷாலு பொண்ணு இதை உளறிட்டு போறா. ஐ மீன், அவ எதுக்காக இப்படி பேசுறான்னு கூட தெரியாது. அவ தான் மீடியா கிட்ட சொன்னான்னு கூட எனக்கு தெரியாது. நிஜமா எனக்கு தெரியாது. ரியலி? நிஜமா உனக்கு தெரியாதா? அப்ப இந்த கேள்வியை நீ ஷாலு கிட்டே கேட்டிருக்கலாம்ல. உன் முன்னாடி வந்து நின்னு உன்னை கேவலப்படுத்தி உன்னை அக்யூஸ் பண்ணிட்டு போனா. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அப்ப ஏன் நீ அவகிட்ட சொல்லாம இருந்த? ஷாலு இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, உன்னை கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா நீ எதுவும் பேசலையே, உன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கவே இல்லையே. அப்படின்னா உனக்கு ஏற்கனவே தெரியும் இங்க நடந்த எல்லாத்துக்கும் ஷாலு மட்டும்தான் காரணம்னு. இதுக்கு லக்ஷ்மி காரணம் இல்ல. லக்ஷ்மி உன்னோட பேரை கெடுக்க பார்த்தாளா? எங்க ஃபேமிலியோட மானத்தை அவ வாங்கணும்னு நினைச்சாளா? அப்புறம் ஏன் அமைதியா இருந்த? அப்பவே நீ ஷாலுக்கு பதில் சொல்லிருக்கணும்ல. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அந்த மீடியாக்காரங்களுக்கு ஷாலு தான் எல்லாத்தையும் சொல்லிருக்கா. அப்ப நீ ஏன் உன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கல? ஏன் கேட்டுட்டே இருந்த? அந்த மீடியாக்காரங்க அவங்க என்ன சொன்னாங்க? செகண்ட் லேடி அதானே இதெல்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ ஒண்ணு எதுவும் சொல்லல. ஆனா ஷாலு இப்ப இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டா. எனக்கு தெரியாத எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதாவது நடந்த எல்லாத்துக்குமே ஷாலு தான் காரணம்னு. இன்ஃபேக்ட் நீயே அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்க. ஷாலுவுக்கு அவளால தான் இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்ப இந்த விஷயத்தை பத்தி ஏன் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லல? ஆனா மத்தவங்களை விட ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்த? ஆமா, சொல்லல. ஆமா, நான் சொல்லல. ஏன்னா எனக்கு இவங்க எல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. என்ன தகுதி இருக்கு? அதோட இவங்க தரம் தான் என்ன? நான் சொல்லல. ஏன்னா எனக்கு அதை சொல்லணும்னு தோணல ரிஷி. சரி, இதை விடு. ஷாலு சொன்னா என்ன, லக்ஷ்மி சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அதனால என்ன ஆகுது? அவங்களால தானே இப்ப இதெல்லாம் நிக்குது. அதோட ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த என்கேஜ்மெண்ட் என்னால நடக்குது, எனக்காக நடக்குது, என்னோட செக்யூரிட்டிக்காக நடக்குது. சரி, நம்ம ஒத்துக்கலாம். லக்ஷ்மி எதுவுமே பண்ணலன்னு ஒத்துக்கிறேன். லக்ஷ்மி வந்து என்ன செகண்ட் லேடி, நான் இன்னொருத்தி அப்படின்னு அவ என்ன எதுவுமே பேசல. அவ என்ன கேவலப்படுத்தல. ஒத்துக்கலாம். அதனால என்ன? சரி, லக்ஷ்மி ரொம்ப இன்னசென்ட் நானும் ஒத்துக்கிறேன். அதனால என்ன? நீ லக்ஷ்மி கிட்ட திரும்ப போயிடுவியா என்ன? சந்தோஷமா போயிடுவியா? நீ ஏன் உன்னை தடுத்துக்கிற? போய் என்கேஜ்மெண்ட்டை தடுக்கா? நீ உனக்கே புரிய வைக்கிறதுக்கு பதிலா மாமாக்கு புரியவை. அவர் எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்ல. என்ன ஷாலு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பின்ன ஓ, நான் கரெக்டா தான் பேசுறேன். இங்க உட்காந்து புலம்பாத. உன் சந்தோஷத்தை நீயே இழந்துக்கிற. உன்னோட காதலை எதுக்காக நீயே புதைக்கிறக்கா? எதுக்கு எதுக்கு நீ மாமா விட்டு கொடுக்கற? வேண்டாம். உன்னோட அன்பு, உன்னோட வாழ்க்கைய யாருக்காக விட்டு கொடுக்க போறக்கா? அந்த மலிஷ்காவுக்கா? வேண்டாம்க்கா. எந்த அளவுக்கு நீ மாமாவை மனசார நேசிக்கிறியோ அந்த அன்பு அவளால கொடுக்கவே முடியாது. உன்னையே நினைச்சிட்டு இருக்க மாமாவால மலிஷ்காவை நினைக்கவே முடியாது. உனக்கே புரிய மாட்டேங்குது. மாமா உன்னை நேசிக்கிறாரு, அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாருக்கா. இத நீ புரிஞ்சுக்கணும். உன் இடத்த மலிஷ்காவுக்கு விட்டு கொடுக்காத. ரிஷியும் மலிஷ்காவை தானே நேசிக்கிறா. ஐயோ, என்னக்கா நீ பைத்தியமா? மாமா உன்னதான் லவ் பண்றாரு, உன்னை மட்டும் தான் லவ் பண்றாரு. நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் மாமா என்னென்னமோ பண்றாரு. அவர் எதுக்காக பண்றாரு? ஏன்னா உன் மேல அவருக்கு கோவம் இருக்கு. எதுக்கு கோவப்படுறாரு? டிவோர்ஸ் பேப்பர்ல நீ சைன் போட்டதுனால கோவப்படுறாரு. நீயே யோசி. மாமா உன்னை லவ் பண்ணலைன்னா அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நீ சைன் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? அவருக்கு என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இருந்திருக்காது. மலிஷ்கா மேல அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. அவர் உன்னைதான் நம்புறாரு. அதனாலதான் வீட்டுக்கு வந்து உன்கிட்டயே கேட்டாருக்கா. இது மட்டும் இல்ல, இது மாதிரி பல விஷயங்களை அவர் பண்ணிருக்காரு. இதுல இருந்தே அவர் உன்னை லவ் பண்றாருன்னு கிளியரா தெரியுதுக்கா. அக்கா, நீயும் எவ்வளவுலாம் பண்ணிருக்க. அவர் உயிரை காப்பாத்திருக்க. நீயும் தான் அவரை லவ் பண்ற. நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க ரெண்டு பேருமே உங்க லவ்வ மறைக்கிறீங்கக்கா. லவ்வ சொல்லிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனா அக்கா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை காட்டுங்க. நீ போய் அவர்கிட்ட சொல்லு. நீ எவ்வளவு லவ் பண்றன்னு சொல்லு. இங்க பாரு, நீ அவர்கிட்ட சொல்லலைன்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். நீ அவரை லவ் பண்றன்னு அவர்கிட்ட போய் சொல்லுக்கா. நீ எனக்கு புரிய வைக்கிற மாதிரியே அவருக்கும் புரிய வை. ரிஷி வேற ஏதாவது சொல்லிட்டானா?
இல்ல வேற மாதிரி ஏதாவது என்கிட்ட பேசிட்டா, நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா, அப்போ என்ன ஆகும்? எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்கல்ல, மொத்த உலகமும் சிரிக்கும். அக்கா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காத. நீ இங்க உட்கார்ந்து அழும்போது உன்னோட கண்ணீரை தொடச்ச விட யாரும் வரலக்கா, மாமா தான் வந்தாரு. நீ இவ்வளவு பண்றல யாருக்காக? மாமாக்காக தானே பண்ற. எவ்வளவு பொறுத்துக்கிட்ட? யாராவது உதவிக்கு வந்தாங்களா? இல்ல. அதனால நீ யாரையும் கண்டுக்காத, விட்டு தள்ளு. உன்னை பத்தி மாமாவை பத்தி மட்டும் யோசி. நீயே போய் மாமா கிட்ட சொல்லு, அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீ அவரை லவ் பண்றன்னு மாமாக்கும் நல்லா தெரியும். என்ன நீ உன் வாயால அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. நீ அவரை நீ லவ் பண்ற விஷயத்த இது வரைக்கும் தெளிவா அவர்கிட்ட சொல்லல. இப்ப போய் நீ சொல்லுக்கா, எல்லாத்தையும் சொல்லிடு. நம்ம பல விஷயத்த உணர்றோம், ஆனா அதை வெளிப்படுத்தினா தானே சரியா வரும். இந்த விஷயத்த நீ அவர்கிட்ட சொன்னீனா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன் மேல நம்பிக்கையும் வரும். நீ சரியாதான் யோசிக்கிறேன்னு அவருக்கும் தெரிய வரும். நீ போக்கா, நீ போய் அவர்கிட்ட சொல்லு. உன் மனசை திறந்து அவர்கிட்ட பேசு. அதுக்கப்புறம் பாரு, மாமாவே சொல்லுவாரு. எனக்கு என்கேஜ்மெண்ட் வேணான்னு அவரே சொல்லுவாரு. ஓடி உன்கிட்ட வருவாருக்கா. போ. கண்டிப்பா கண்டிப்பா அதான் நடக்கும். ஆனா நீ போவதானே? நான் போய் பேசுறேன். நான் சொன்னேன். ஆ, நான் ஆன்னு தான் சொன்னேன். நீ எப்படி கேள்வி கேட்கறியோ அதுக்கான பதிலும் அந்த மாதிரி தான் டோன்ட் வரும் ரிஷி, மனுஷன். டோன்ட். நீ இப்ப என்ன சொன்னியோ அதை கவர் அப் பண்ண முயற்சி பண்ணாத. நானா? இங்க பாரு, இப்பவும் டைம் இருக்கு. இப்பவும் டைம் இருக்கு. எனக்கு உண்மையை சொல்லு. உனக்கு என்கேஜ்மெண்ட் வேணுமா ரெண்டு வேண்டாமா? பேரும் இங்க என்ன பண்றீங்க? என்கேஜ்மெண்ட் வேணுமா வேணாமா? எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வாங்க. நோ மோம். ரிஷி கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். பதில் கிடைச்சாதான் நான் வருவேன். பதிலா? நீங்க ஓகே தானே? தேங்க்யூ சார். நீங்களாவது கேட்டீங்க, வீட்ல யாருமே கேட்கறதே இல்லை சார். அது இருக்கட்டும். நீங்க உண்மையிலே okay நீங்க தானே? நல்லவர் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? முதல்ல இல்ல, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்றேன். முதல்ல வேலை இல்ல, இப்ப வேலை கிடைச்சிருச்சு. 2-3 நாளா நான் கிராமத்துல இருந்தேன்னா எனக்கு மூடே இல்லை சார். கல்யாணிக்கு வேற பாவம் உடம்பு சரியில்லை சார். கல்யாணியா? என் வீட்டு கவ், என் வீட்டு பசு சார். 2-3 நாளா உடம்பு சரியில்லை சார். கூடவே பாவம் சக்குக்கும் உடம்பு சரியில்லை. ஆமா, இது யாரு? அது கல்யாணியோட தங்கச்சி சார். சம்பாவும் கல்யாணியும் குணமாயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சார். கல்யாணியோட அக்கா தான் சம்பா. இல்ல சார், சம்பா என் தங்கச்சி சார். சம்பாவுக்கு இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும், பணம் இல்ல சார். எங்களுக்குன்னு வேற யாரும் கிடையாது. அவளை நல்லபடியா படிக்க வைக்கணும் சார். ஆமா சார். இதை வச்சுக்க. ரொம்ப நன்றி ஒருவேளை சார். வேற ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வந்து கேளு. ரிஷி வாயேன், முகூர்த்தம் போயிடும். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீலம் வேற கூப்பிடுறா. ஆ, ரொம்ப நன்றி சார். என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. கடைசி நேரத்துல ரிஷி மாறிடக்கூடாது. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. அப்படி அவன் சொல்லிட்டா பெரிய பிரச்சனை வந்துடும். என்ன யோசிக்கிற? போலாமா? கம். வா. இந்த வச்சுக்க, டிப்பா வச்சுக்க. வாங்கின கடன் எல்லாம் நான் சரியா கொடுத்துட்டேன்னு. இனிமே உனக்கு எனக்கும் பாக்கி இல்ல. என்னடா நீ இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? கேட்கல, நீ கேட்கலடா. ஆனா நான் கேட்பேன்ல, புதிய கடன். அப்ப பழைய கடன் அடைச்சாக்கணும்ல. இங்க பாரு, எடுத்துட்டு இல்ல நானே எடுத்துருவேன். இன்னொரு விஷயம், ரொம்ப நடிச்சிட்டோம். வா, அந்த பக்கம் ஓரமா போய் நிக்கலாம். அங்க இருந்து ரிஷிய குறி வச்சுட்டான். சரியா? நேரா போய் அவன் மூளையில போடும். இதுக்கு ஒரு நல்ல ஆங்கில தேடி ஆகணுமே. சரி வா, அது என்கிட்ட கூட. மேடம், ஜூஸ் வேணுமா? வா. இதுதான் சூப்பரான ஸ்பாட். இத பாரு, இங்க இருந்து கரெக்டா ஷூட் பண்ணலாம். அவங்க அங்க மோதிரம் போடுவாங்க. அவன் மோதிரம் போட்ட அடுத்த நிமிஷமே அவனை குறி பார்த்து அப்படி சுட்டோம்னா சத்தம் கேட்கும்டா. சைலன்சரை ஃபிக்ஸ் பண்ணணும். சைலன்சர் இல்லைன்னா நாம மாட்டிப்போம். சைலன்சரை போட்டு சுடலாம். யார் சுட்டாங்க, எதுக்கு சுட்டாங்கன்னு தெரியாது. நேரா மூளை செதறி போய் அவன் ஆட்டம் அப்படியே முடிஞ்சு போயிடும். டேய், எதுக்குடா உன் மூஞ்ச மறைக்கிற? அவங்கிட்ட ஏதாவது கடன் வாங்குனியா என்ன? மூஞ்ச மரடா. ஏன்? இல்லன்னா ஜெயில தூக்கி போட்டுடுவா. போலீஸ்காரன் என்ன ஜெயில வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்கான். என்ன பார்த்தாலே பிடிக்காது.
இப்போ உன் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சேடா. அதான் யோசிக்கிறேன். இதாண்டா பிரச்சனை. இப்போ என்னால சுடக்கூட முடியாது. ஆனா சுட்டன் வையேன், என்ன அவன் தூக்குல போட்டுருவான். இப்போ வேற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க நான் மட்டும் தான் சந்தோஷமா இல்லையே தவிர இங்க ரிஷி ரொம்ப நல்லதா இருக்கான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தப்பிச்சிடறான். அதோட லக்ஷ்மி வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எங்கேயோ அவனுக்கு மச்சம் இருக்கு. ம் ஆ, ஒரு ஐடியா இருக்கு. பிரச்சனையே வராது. அவனை கொல்ல முடியாது, ஆனா அவனை காயப்படுத்தலாம்ல. இப்ப பாரு, ரிஷியை விட்டுட்டு லக்ஷ்மியை கவனிக்கிறேன். அப்போ அவளை கொல்ல போறியா? உனக்கு என்ன பைத்தியமாடா? அவளை ஏன்டா கொல்ற? கொல்லணும் முடிவு பண்ணியிருந்தா ரிஷியை கொண்டு இருப்பான்ல. அவளை தள்ளி விடலாம். அவ விழுந்தானா அவளுக்கு அடிபடும். அவளுக்கு அடிபட்டுச்சுன்னா ரிஷி ஓடி வருவான். அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். எப்படி? சரி, அவளை எப்படி தள்ளுவ? படிக்கட்டு வழியாதா? எல்லாரும் கீழே இருக்காங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி மேல தன்னோட ரூம்ல இருக்கா. அவ கீழே இறங்கும் போது படிக்கட்டுல இருந்து விழற மாதிரி நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்புறம் என்ன, படிக்கட்டுல அப்படியே உருண்டு உருண்டு போவா. செத்துருவா. சாக மாட்டாடா, உடைஞ்சு போயிடுவா. அதாவது கை கால்லாம் உடைஞ்சு போயிடும். என்கேஜ்மெண்ட் கேன்சல். அதெல்லாம் இருக்கட்டும், லக்ஷ்மி எப்படி நீ தள்ளி விட போற? இது எல்லாத்தையும் சொன்னா நீ மறந்து போயிடுவ. இத பத்தி நீ ரொம்ப யோசிக்காத. நீ ஒண்ணு பண்ணு, போய் எண்ணெயை கொண்டு வா. எந்த எண்ணெய்னு கேட்காத, ஏதாவது ஒரு ஆயில கொண்டு வா போ. நல்லா இருப்பா, நல்லா இரு. உன் ஆசைகள் நிறைவேறும். அதுக்காக காலில் எல்லாம் விட வேணாம். சரிங்க வா சார். ஆயுஷ். ஆ